அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழலும் எந்தெந்த விஷயங்களில் நிரம்பி உள்ளன. அதிலும் குறிப்பாக குரு 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் இருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைகிறார். ஜென்ம ராசியை விட்டு செவ்வாய் விலகுகிறார். புதன் வக்ர நிவர்த்தி, சூரியனின் உச்சம் என அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாறுதல் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பு சித்திரை மாதத்தில் எப்படி உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் உள்ளது. அது மட்டுமல்லாது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சித்திரை மாதம் துவங்கியதிலிருந்து கிரகநிலைகளில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. அதிலும் குறிப்பாக சித்திரை 3ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். புதனினுடைய இந்த வக்ர நிவர்த்தி நல்ல ஒரு தெளிந்த அறிவாற்றலை அனைத்து விதமான விஷயங்களிலும் பயன்படுத்துவதற்கான யோகத்தை வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் இறுதியில் சித்திரை 24ஆம் தேதி அன்று புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று மேசராசிக்கு செல்கிறார். இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அங்கு சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுக்கிரனுடனும் இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்கிர யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது. புதனில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் என்பது நல்ல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று மிக வலிமையாக செவ்வாய் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. சித்திரை 9ஆம் தேதி முதல் செவ்வாய் சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த நிலையை மாற்றம் செய்கிறாருங்க. இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே சனி செவ்வாய் இணைவு என்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக உள்ளது. அப்படிப்பட்ட வேளையில் பல சூழ்நிலைகள்ல சிரமம் நிறைந்திருந்தாலும் கூட தற்போது செவ்வாய் சனியை விட்டு விலகுவது, அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்வது என அனைத்தும் மிக பெரிய அளவில் நல்ல மாறுதலுக்கு அடித்தளம் இடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைந்துள்ளது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. மங்களகாரகனுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில நல்ல ஒரு மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இந்த சித்திரை மாதத்தில் செவ்வாய் கோடீஸ்வர யோகம் மட்டுமல்ல, பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அதைவிட மிக வலுவாக சித்திரை 18ஆம் தேதி முதல் குரு மேசராசியிலிருந்து தனது பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷப ராசிக்குள் நுழைகிறார். சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். எனவே குரு ரிஷப ராசிக்குள் நுழைந்தாலும் இந்த தருணத்துல திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குரு மிகுந்த வீரியத்துடன் ரிஷப ராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில செல்வ செழிப்பும் சௌகரியமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷப ராசியில் குரு அமர்வதால் எனவே குரு பெயர்ச்சி நடைபெறுகிற தருணம் என்பது நிச்சயமாக மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாது குரு வலுவாக வீரியத்துடன் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்க போகிறார். எனவே நல்ல மாறுதல்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையிலும் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சித்திரை 12ஆம் தேதி முதல் சுக்கிரன் மீன ராசியில் உச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிர குரு 2 கிரக நிலைகளின் இணைவு என்பது குரு மங்கள யோகத்தையும் குரு சுக்கிர மங்கள யோகத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது. குரு சுக்கிர யோகம் நிறைந்திருப்பதால் பல்வேறு வகையான பணிகளை மிக சிறப்பான முறையில் செய்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்ட
பிரம்மாண்டமான வளர்ச்சியும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனும் முற்பகுதியில் உச்சமும் பிற்பகுதியில் குருவுடனும் இணைவது நிச்சயமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு வகையான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் தனித்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் ராகுவை விட்டு விலகும் போது நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் ராகுவுடன் இணைந்து சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிப்பது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு. எனவே எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறார். அதே போன்று மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத சிரமங்கள் குறைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 1 to 12 இடம் வரை மாறி மாறி சஞ்சரிப்பார். அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனம் தேவை. மற்ற தருணங்கள் இந்த மாதம் முழுவதும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க சந்திரன். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இந்த சித்திரை மாதத்தில் இருக்க பல கிரகநிலைகள் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடமாகிய சுகஸ்தானம், அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ற்கு வந்திருப்பது நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சித்திரை மாதத்தின் பிற்பகுதியில் 4ஆம் இடத்திற்குள் குரு நுழைவதால் அனைத்து விதமான பணிகளிலும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாறியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் குரு 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 4ஆம் இடத்திற்கு வந்திருப்பது நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான சிரமங்கள் விலகி மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது எந்த பணியை செய்தாலும் அவற்றை பல மடங்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உத்தியோக ரீதியாக 7.5 சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட மற்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை விளக்குகிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிப்பதோடு புதிதாக தொழில் ரீதியான விஷயங்களை முன்னெடுத்து அவற்றில் கோடீஸ்வர யோகம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் மிகப்பெரிய அளவில் அசுர வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2இல் பெரும்பாலும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை. பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. பல காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான திருப்பங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. பல சிரமங்கள் விலகி கல்வியில் நல்ல முன்னேற்றமும், விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல் நிறைந்து கிடைக்கும், அலைச்சல் வெகுவளவில் குறையும், திட்டமிட்டபடி புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. மேலும் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு மிகவும் அபரிவிதமான அதிரடியான பல மாற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரக நிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இப்படி செய்வதால் பல்வேறு வகையான வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதோடு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் திருப்திகரமாக அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு